அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி ஈஸ்வரியை சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ நாள் நான் பண்ண தப்பை எல்லாத்தையும் மன்னிச்ச நீங்கள், நான் பண்ண ஒரு தப்பால் என்னை அடியோடு வெறுக்கிறீங்களேம்மா. நான் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன். எல்லாத்தை விட முக்கியம் நீங்கள் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உங்களுக்கே என்னை பிடிக்கலன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஈஸ்வரி நீ என்னென்ன பேசிக்கோ, இப்போ தான் உனக்கு அம்மாங்கிறது கண்ணுக்கு தெரியுதா, விட்டுட்டு இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போனேன், அப்போல்லாம் உனக்கு தெரியலையா அம்மா குடும்பம், நம்ம குடும்பத்தில் யார் பார்த்துப்பாங்கிற எண்ணம் இல்லாமல் விட்டுட்டு போனேன், இப்போ என்னடா புதுசாக அம்மாங்கிற உறவு கொண்டாடுற, எனக்கு அந்த மாதிரி ஒரு உறவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஈஸ்வரி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறாங்க. இதனால் கோவப்பட்ட கோபி போதுமா நிறுத்துங்க, உங்களுக்கு இப்போ நான் மகன் இல்லை, அந்த பாக்கியலட்சுமி, அதாவது பாதியில் வந்த பாக்கியலட்சுமி இப்போ உங்களுக்கு மகளாயிட்டால, நீங்கள் வேணா எண்ணிக்கோங்க. பாக்கியாவை விட நான் நிஜமாலுமே உங்களை தான் ரொம்ப வெறுக்கிறேன். அதுக்கான வெளிப்பாடுகளையும் நீங்கள் கூடிய சீக்கிரம் உணரதான் போகிறீங்க பாருங்கள். ஏன்டா நம்ம பிள்ளைய வேண்டான்னு சொன்னன்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்க போகிறீங்க பாருங்கள். அவள் பிஸ்னஸில் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு தானே அவங்க பக்கம் இருக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் பிஸ்னஸில் நான் ஜெயிச்சு பாக்கியாவை ஒன்றும் இல்லாதவளை ஆக்குறேன். அதுக்கப்புறம் இந்த கோபியோட அருமை பெருமையை பற்றி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க பாருங்கள். அப்போ அப்பாவுக்கு எந்த சடங்கையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களே, உங்களுக்கும் அதே போல் தான் எல்லாமே பாக்கியா தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களே, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் பாக்கியாவை அடியோட தோக்கடிக்கிறதா என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கோபி கங்கணம் கட்டி அவங்க அம்மா கிட்ட சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ஈஸ்வரன், டேய் உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ, நீ எங்கள் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டோம், எங்கள் குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்மதமும் இல்லைங்கிறத நாங்கள் இன்னும் எப்படி தான் வெளிக்காட்ட முடியும், தயவு செஞ்சு தேவையில்லாத எங்கள் குடும்பத்துக்குள்ளே தலையிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிளம்பி போயிடுறாங்க. இதனால் கோபி ரொம்ப கஷ்டப்படுறாரு. எவ்வளோ பேசினாலும் அம்மா மாற மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு கடுப்பு ஒரு பக்கம் இருக்குது. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு போயிட்டு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இனியா என்னோட பொண்ணை காலேஜில் விடுறதுக்கு என் அம்மா விட மாட்டேங்கிறாங்க, நம்ம ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா கிட்ட. ராதிகா ஒரு பக்கம், கோபி நீங்கள் ஏன் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறீங்க, அவங்க யாருமே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் எங்கள் குடும்பம், என் பசங்க, என் அம்மான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க முன்னாடி போயிருக்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ராதிகா தெரியப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமாச்சு கோபி திருந்து வரா, இல்லை பாக்கியாவை பழி வாங்கி தான் ஆகவன் கங்கனை கட்ட போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.